ஏற்காட்டின் குளிர்ந்த மலை சாரலில் காலத்தை வென்று நிற்கும் ஒரு ஆன்மீக அதிசயம் திரு இருதய ஆண்டவர் ஆலயம். ஏற்காடு நகரின் மைய பகுதியில் ஆலயம் இருந்தால் அனைத்து பகுதி கிறிஸ்தவர்களுக்கும் வசதியாக இருக்கும் என்ற உயரிய நோக்கில் 1931 ஆண்டில் ஏற்காடு வந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அருட்தந்தை லிசோன் அடிகள் கருதினார். எனவே ஏற்காட்டில் டாக்டர் ஃப்ரீட்மேன் என்ற இத்தாலியருக்கு சொந்தமான இடத்தை அருட்தந்தை லிசோன் அடிகளார் விலைக்கு வாங்கி ஆலய பணிகளை துவக்கினார். அப்போது இந்த இடம் மலை சரிவாக இருந்தது. ஆலயத்தின் கீழ் திசையில் இதன் தொடர்ச்சியாக எழிலான மலை இருப்பதை இன்றும் காணலாம். இந்த மலை சரிவை சமநிலமாக்க ஆண்டுக்கணக்காய் அருட்தந்தை அவர்கள் அரும்பாடுபட்டார். அவரது அயராத முயற்சியினால் தற்போது ஆலயம் அமைந்துள்ள இடம் சமதளமாக்கப்பட்டது. மலை சரிவை அகழ்ந்தெடுக்கும் போது எதிர்பட்ட ராட்சச பாறைகளும் சிறுமலை குன்றுகளும் வெடிவைத்து தகர்க்கப்பட்டு அவை அனைத்தையும் சிறு சிறு கருங்கற்களாக வடிவமைக்கப்பட்டது. தேவையான மண் குவியல்கள் மலை சரிவில் இருந்து பள்ளத்தில் நிரப்பப்பட்டு சரி செய்யப்பட்டது. அப்போது ஆலயத்திற்கு நேர் எதிர்ப்புறம் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு அதன் வழியாக மேலே ஏறி வந்து திரு இருதய ஆண்டவரை தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆலயம் 1934 ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டதும் திரு இருதய ஆண்டவரை பாதுகாவலராக கொண்டு தனி பங்காக மறை மாவட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. முதல் பங்கு தந்தையாக அருட்தந்தை லிசோன் அடிகளார் அவர்கள் பொறுப்பேற்று 1934 1949 ஆண்டு வரை சிறப்பாக பணியாற்றினார். ஆலய முன்புற கோபுரத்தில் உள்ள சிலுவையின் உயரம் 7 அடி. பக்கவாட்டில் உள்ள 2 இறக்கை கோபுரங்களில் உள்ள சிலுவைகளின் உயரம் 5 அடி ஆகும். ஆலயத்தின் பின்புறம் உயரமான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள மணிக்கூண்டு சிறப்பு வாய்ந்ததாகும். இதில் பிரான்ஸ் நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட வெண்கலத்தால் ஆன 7 மணிகள் பொருத்தப்பட்டுள்ளது. இதனை வெளிநாட்டவர்கள் அன்பளிப்பாக கொடுத்தனர். 7 மணிகளும் 7 ஸ்வரங்கள் எழுப்பக்கூடியதாகும். இந்த ஆலய மணிகளின் இசை ஏற்காடு சுற்று வட்டார மக்களை இறைவனில் ஒன்றித்திருக்க செய்கிறது என்பது தனி சிறப்பு. இதன் கட்டிடக்கலையில் உள்ள கோத்திக் பாணியும் உட்புறத்தில் உள்ள வளைவுகளும் 12 சிலுவை பாதை ஓவியங்களும் ஒரு ஆன்மீக தேடலில் இருப்பவருக்கு ஆழ்ந்த அமைதியை தருகின்றன. நீங்கள் ஏற்காடு வரும்போது இயந்திரத்தனமான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இந்த அமைதியான சூழலில் சில நிமிடங்கள் செலவிடுவது உங்கள் மனதிற்கு புதிய புத்துணர்ச்சியையும் அமைதியையும் தரும். சிந்தனை சொல் அனைத்தும்
எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்காமலரில்லை நீரை நோக்காவேரில்லை ஒளியை நோக்காமலரில்லை நீரை நோக்காவேரில்லை உன் புகழ் நோக்கா